வணக்கம். இன்னைக்கு தமிழ் யூடியூப்ல நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் கொலைக்களமாக மாறுகின்றதா என்று மக்கள் இன்று போராட்டம் ஒன்று செய்திருக்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோ. அதாவது 2 நாட்களுக்கு முதல் வட்டுக்கோட்டையில் நடந்த வன்முறை சம்பவம் அனைவருமே அறிந்த விடயம் என்று நாங்களும் அது தொடர்பான நேரடி காட்சிகளை சேனலில் பதிவேற்றிருந்தாங்க. இன்றைக்கு அது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். என்னன்னு சொன்னால், அது வட்டுக்கோட்டைக்கு மூலாய் என்ற மக்களுக்கு இடையிலே நடைபெற்ற ஒரு வன்முறையாக தான் மாறியிருந்தது. அது எப்படி வன்முறையாக மாறினது, அது உண்மையாக என்ன நடந்தது, போலீசாரின் நடவடிக்கைகள் இந்த செயற்பாடு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்று காலை யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரின் அலுவலகத்துக்கு முன்னால் இன்று கூடிய மூலாய் மக்கள் தமக்கு வட்டுக்கோட்டை போலீசாரினால் இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் வட்டுக்கோட்டை போலீசாரின் அடாவடித்தனத்துக்கு எதிராகவும் இன்று கூடியிருந்தார்கள். ஒரு சிறிய ஒரு கவனிப்பு போராட்டம் அறிமுறை செய்திருந்தார்கள். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், மூலாயில ஒரு மதுபான சாலை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த மதுபான சாலையிலே தமது சார்பான ஒருவர் அதிலிருந்து மது அருந்தியதாகவும், மது அருந்தும் பொழுது இன்னொருவருடன் ஏற்பட்ட ஒரு வாய்த்தர்க்கமே இந்த ஒரு வன்முறைக்கு ஒரு அடிப்படை காரணமாக காணப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த நபர் இன்னொருவருடன் வாய்த்திருக்கப்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாக சின்ன சர்ச்சைகள் வந்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அந்த அடிபாடு முடித்துட்டு வரையில் அவர்கள் பேருந்து மதுபான சாலைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாகவும் வட்டுக்கோட்டை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் கல்வீச்சு தாக்குதலிலே 2 காயமடைந்திருந்தார்கள். அவர்கள் பேருந்து வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். சிகிச்சை பெற்றுவிட்டு இந்த முறைப்பாடு செய்வதற்காக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு அவர்கள் வருகை தந்த பொழுது வட்டுக்கோட்டை போலீசார் இந்த முறைப்பாட்டினை ஏற்க மறுத்து, அதாவது ஒரு உதாசீனம் செய்த நிலையிலே அவர்களின் முறைப்பாட்டினை வட்டுக்கோட்டை போலீசார் ஏற்க மறுத்துள்ளனர். அப்போது இந்த மக்கள் வட்டுக்கோட்டை போலீசாரிடம் கோரியுள்ளனர், அந்த மற்ற தரப்பை கூப்பிடுங்க, அப்பதான் என்னன்னு சொல்றது, கூப்பிட்டு விசாரணை செய்யுங்க, விசாரணை செய்தால்தான் 2 பக்கத்துக்குரிய தரப்புக்குரிய நியாயமும் தெரியும் என்று சொல்ல வட்டுக்கோட்டை போலீசார் இந்த தரப்பினுடைய மக்கள், அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நபர்களை விரட்டி எடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு மனிதாபிமானமற்ற செயலுடைய வட்டுக்கோட்டை போலீசார் இதனை செய்திருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக மற்ற நபர் ஒருவர், அதாவது இப்போது முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த குழுவை சேர்ந்தவர்கள் இன்னொரு மற்ற நபர், அவர் வேலைக்கு சென்று திரும்பும் பொழுது இவர்களுக்கு எதிர்ப்பாக, அதாவது 2 குழுக்களுக்கு ஏற்பட்ட சண்டைதான் நடந்தபடியா இவர்களுக்கு எதிர்த்தரப்பினரால் அவர் வேலைக்கு போயிட்டு திருப்பி ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட பிறகும் அவர்கள் அப்படியே வைத்தியசாலைக்கு போகாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற அவர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி விழுந்திருக்கிறார். அப்ப அந்த வாங்கி விழுந்த நபரை கூட, அதாவது தாக்குதலில் காயப்பட்டிருந்தவர், அதனால வாங்கி விழுந்திருக்கிறார். அதுவரை கூட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்கு போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருந்த இடத்துல மக்கள்லாம் பேருந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருந்தனர். இதற்கு பிறகுதான் போன ஞாயிற்றுக்கிழமை இது கலவரமாக வெடித்தது. அதாவது மற்ற தரப்பு இவர்களை தாக்குவதற்காக ஊருக்குள் வந்த பொழுது இவர்களின் ஊரில் இருந்தவர்கள் இவர்கள் ஒரு குழுவாக அவர்கள் ஒரு குழுவாக கல்லறை தாக்குதல், வாலட்டுகள் சொல்லி மோட்டார் சைக்கிள் எதிர்த்ததுன்னு சொல்லி பல வன்முறைகள் நடந்த இடத்துல தான் இது ஒரு கலவரமாக மாறியது. இதை கட்டுப்படுத்துவதற்கு வந்த போலீசார் மீண்டும் தங்களுடைய காட்டெடுத்தனத்தினை, அதாவது அவர்களுக்கு கல்வீச்சு வீசப்பட்டது என கூறி நாங்கள் பார்த்திருந்தாங்க. போலீசாருக்கு கல்வி வீசப்பட்டது, ஆனால் போலீசாரும் அத்துமீறல் நடந்ததாக தற்போது மக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர். அதுல தங்கள தரப்புல தான் 2 பேரை கைது செய்ததாகவும், மற்ற தரப்பு போலீசுக்கு பின்னாலேயே வாள்களோட 20 பேருக்கிட்ட நின்றதுன்னு சொல்லியும் அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் வட்டுக்கோட்டை போலீசாரால் எடுக்கவில்லை. வட்டுக்கோட்டை போலீசார் அவர்களுக்கு பக்கச்சார்பாக நடக்கின்றார்கள் சொல்லித்தான் இன்றைக்கு யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரிடம் இந்த முறைப்பாடு செலுத்தப்பட்டிருக்கின்றது. இது செலுத்த வந்த பொழுதுதான் அவர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இதில் இன்னும் சொல்றீங்க என்னன்னு சொன்னா, தற்சமயம் வட்டுக்கோட்டையில் பொறுப்பதிகாரியா இருக்கின்ற, அதாவது ஓசியா இருக்கின்ற போலீசாரை பற்றி மக்கள் பலதும் குற்றச்சாட்டி வருகின்றார்கள். அவர்களின் குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்ய வந்த ஒருத்தரை போலீஸ் காவலில் வைத்து அடித்துக் கொலை செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது அந்த மக்களால. மற்ற சமமாக பொன்னாலை பகுதியில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றில் மாணவர் ஒருவர் தனது வீட்டில் குழாய்க்கிணறாக அமைக்கும் போது அங்கு சென்ற போலீசார் அது தவறான விடயம் என கூறி லஞ்சம் பெற்று சென்றதாகவும் இன்னொரு தகவல் ஒன்று அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள். இன்னொன்று என்னன்னு சொன்னா, பொன்னாலை பகுதியில் ஒரு சந்தேக நபரை கிராம பிரதேச போலீசாரிடம் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட ஒரு சந்தேக நபரினை
ஒரு 2 நாட்களுக்கு பிறகு பொன்னாலை ஒரு புதரை பகுதியில் ஒரு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதற்கும் அந்த பொறுப்பதிகாரியே ஒரு குற்றச்சாட்டப்படுகின்றது. இவ்வாறு இந்த வட்டுக்கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் மக்கள் அவரை மாற்ற வேண்டும் சொல்லித்தான் இந்த முறைப்பாட்டில் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார்கள். அங்க என்ன நடந்தது, பார்ல நடந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியில வந்திருக்கிறது. அந்த ஃபுட்டேஜை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம். நாங்கள் நேரடியாக சென்று ஜாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரை அணுகிய போது இதற்கு அவர்களுடைய போலீஸ் தரப்புடைய நியாயத்தை கேட்பதற்காகவும் செய்திக்காக கேட்டது. அவர்கள் அதனை தருவதற்கு மறந்துள்ளார்கள். ஐந்தாவது போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் இதை பற்றி அறிவிக்கணும், தங்களுக்கு இதை அறிவிக்கிறதுக்கு இது இல்லை, ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி அவர்கள் இதை தருவதற்கு மறந்திருக்கின்றார்கள். இதோட காணொலிகள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆரம்ப பிரச்சனை. என்ற கணவன் தண்ணி பாவிக்கிறவர், வாருக்கு போனவர், போன இடத்த ஒண்ட விட்ட தம்பியாரும் சேர்ந்திருந்து குடிச்சவர் 2 பேரும். அப்போ ஒண்ட விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போய் எந்த கணவன் ஒளிம்பி கேட்ட, ஏன் தம்பி அடிக்கிறீங்களு கேட்ட இடத்த இவருக்கு மண்டை எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டுனான். உடைச்சு ஓடி வந்துட்டேன். ஓடி அந்த இடத்த எந்த மகன் 2 பேர் அறிஞ்சு தகப்பனுக்கு அடிச்சவண்டு வாருக்கு போய் கல்லாலே எறிஞ்சது உண்மைதான், எறிஞ்சவதான் எறிஞ்சு போட்டு வந்துடனான். அந்த அளவுல பிரச்சனை முடிஞ்சிருந்த நாங்கள். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்கத்தியால கொண்டு போலீஸுக்கு அடுத்த நாள் கொண்டு போனான், கூட்டி கொண்டு போனான். அங்க போக எங்களையும் என்ட்ரி எடுக்க இல்லை. அவருக்கு அடித்தவர் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவர் பார்த்திவர். அப்போ நாங்கள் போன இடத்த அவரை விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர வழியால வச்சிருந்தவர். அப்போ நானும் கணவனும் கேட்டது இன்னும் 2 பேர் இவரோட சேர்மதி அடித்தது. அவையும் 2 பேரையும் பிடிச்சி எங்கள் 20 விசாரணை இடங்கள் இஞ்ச என்று கேட்டெடுத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்கொண்டு சொல்லி எங்களை சொன்னவ. அப்போ நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் என்னென்று கோர்ட்டுக்கு வர வேண்டும், நீங்கள் உங்களை அறிஞ்ச வர சொன்ன ஓடுங்கோ என்று எங்களை திரத்தி விட்டவ. ஞாயிறத்தின மாதிரி தான் திரத்தி விட்டவ. அப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்து இஞ்ச வந்து நாங்கள் மணிக்கூட்டு கோபுரத்தை அடிச்சு இஞ்ச வந்து இஞ்சி ஒன்று போட்டு போனாங்க. அவை அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு எனவே எடுக்கவில்லை. வந்து நாங்கள் அந்த அளவில் இருந்த நாங்கள் இதுக்கு என்ற மகன் வேலையால வந்தவர் 4:30 வந்தவர். வேலையால வர 5 பேர் சேர்ந்து அவர் எந்த புள்ளிய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு ஹெல்மெட்டால அடிச்சு தடியாலே அடிச்சு பேருந்து போலீஸுக்கு அடிச்சு போலீஸை வர சொல்லி போலீஸ் இந்த இதுல ஏற்றி விட்டுட்டீங்கன்னா மோட்டர் சைக்கிள் பைக்கிலேயே ஏற்றி விட்டுட்டீங்கன்னா ஏற்றி அவர் 2 பேரும் அடிச்சவர் 2 பேரும் 5 பேர் அடிச்சவர் 3 பேர் போகல 2 பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்ம மட்டுக்கோட்டை போலீஸுக்கு. எந்த மகன் எனக்கு போனது சொல்லி நானும் தகப்பனும் தமக்கையும் தான் போனாங்க. போக வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கிடத்தி விட்டவ. மண்ணுக்க வாழை பாத்திக்க கிடத்தி விட நான் போய் பெரியார கேட்டது என்ன செயல் செய்து போட்டு கொண்டாந்து எந்த மகனை இப்படி போட்டு கிடக்கு, நீங்கள் அவையும் 2 பேரும் நிக்கணும், அவைய பிடிச்சி உள்ளுக்கு போடுங்கவன் ரெண்டு கேட்டெடுத்த சக்கிலிச்சு அடிச்சு போட்டு அழகு அடிச்சு உடைச்சு போட்டு உன்னையும் தூக்கி உள்ளுக்கு போடுவான். என்ன கேட்டு என்ன வெறிட்டி கலைச்சவ கலைக்க நான் தான் அங்க நின்று ஆம்புலன்ஸு கடிச்சு எந்த மகனை ஏற்றி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி எந்த மகன் 2 பேரும் எந்த மருமகனும் போன இடத்தான் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவ. நாங்கள்லாம் ஏற்றி விட்ட பிடிச்சு இல்லை நான் ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதானுங்க ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது. எந்த மகனும் 2 மகனும் 1 மருமகனும் போனவ. அதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் 2 போனவ. வாரடிலாம் நடந்த பிரச்சனை. 20 பேர் வாளோட வந்தவ, ஏசி உடுப்போட வந்தவ, வாளோட மாட்டு சவாரிக்கு போய் வந்து வாளுகளோட வந்து நின்றவ. அதுக்கு பிறகுதான் கல்லால் இறஞ்சி திரத்தி கொண்டு போய் அவைய விட்டுட்டு அவைய பைக்கில் கொளுத்தினவ. இன்றைய தினம் நாங்கள் மூளாய் வீரத்தைச் சேர்ந்த பகுதி மக்களோடு இன்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்துக்கு முன்னால் நின்று இந்த செய்தியை இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த நாட்டினுடைய தலைமைப்பிடங்களுக்கும் இந்த செய்தி சேரணும் என்ற விஷயத்தை சொல்லணும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை
மூளாய் வட்டுக்கோட்டை வீரம் மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாக்களிலே பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்கே ஒரு தலை சார்பு மக்கள், அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள், வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூளாய் வீரம் பகுதியிலே வந்து தங்களுடைய அடாவடித்தனத்தை, அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சீவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை, கடந்த காலங்களிலேயும் ஒரு அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளணும் என்று தங்களுடைய சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள். அந்த வன்முறைக்கு எதிராக ஒரு தரப்பு போலீஸாரும் இதுவரையில் ஒரு சிலரை ஒரு ஆள், அதாவது பாதிக்கப்பட்டதில் நிறைய பேரை கைது செய்திருந்தார்கள். ஆனால் அடாவடித்தனம் செய்தவரை ஒருவரை மட்டும் கண்துடைப்புக்கு அரெஸ்ட் பண்ணி கைது செய்து போட்டு மிச்சவர்களை கைது செய்யாமல் மெத்தன போக்கை கடைபிடித்தார்கள். இதை பொறுக்க முடியாத அங்கத்தை ஊர் மக்களோடு நானும் சேர்ந்து, முருகவேல் சதாசிவம் ஆகிய சமூக சிவராகிய நானும் சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு இன்று ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் நிலைய தலைமை அதிபரை சந்தித்து எங்களுடைய மக்களுடைய அவலைகளையும் எங்களுடைய உரிமை கிராம பாதிக்கப்பட்ட நீதி கோரி ஒரு முறைப்பாடை செய்ய வந்திருந்தோம். அந்த முறைப்பாடு அழகாக தலைமை போலீஸ் அதிபரினாலே விசாரிக்கப்பட்டு உடனடியாக வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரியை அழைத்து எங்கள் முன்னிலையிலே நேர்மையான இரண்டு பக்கமும் நீதியான விசாரணை நடத்த வேண்டும், பக்கச்சார்பின்றி நடத்த வேண்டும் என்று வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்ததோடு எங்களுடைய முறைப்பாடை எல்லார் சார்பாகவும் தலைமை பீடத்திலே ஒருவரை முறைப்பாடை வழங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் வட்டுக்கோட்டை போலீஸார் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும், அதே நேரம் எங்களோட கிராமத்தில் இருந்தும் தவறு இழைத்திருந்தால் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்து இன்றைய தினம் எங்களுடைய முறைப்பாடை பதிவு செய்வதாக உறுதி செய்து நாங்கள் இப்போது முறைப்பாடை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்தின் முன்னில் காத்திருக்கின்றோம். இந்த மக்கள், அதாவது இன்னுமே இந்த உலகம் 2025ஆம் ஆண்டு கிட்ட வந்துட்டுறது. இந்த நாட்டிலே இன ஒற்றுமைக்காக ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தமிழ் மக்கள் இன்னும் சாதி கொடுமைக்கு சமூகங்களுக்கு வேற்றுத்தாழ்வை ஏற்படுத்தாமல் சமூக நல்லிணக்கத்தோடு நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து எங்களுடைய இனம் மின்மேலும் மெருகூட்டி வளர வேண்டும். இந்த சாதித்திய பிரச்சனைகளை நாங்கள் கைவிட்டு சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லா இன மக்களும் ஒன்றுபட்டு வாழணும், எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு முன்னேறணும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு நீதி இழைக்கும் பட்சத்தில் மக்களோடு மக்களாக நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எப்போதும் தயங்க மாட்டோம். மக்களையும் சட்ட வழியிலே அறவழியிலேயே நாங்கள் வழிநடத்தி செல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்சமயம் வட்டுக்கோட்டையிலே அண்மை காலமாக பொறுப்புக்கு வந்த பொறுப்பதிகாரி ஓஎஸ்சி அவர்கள் வந்த பிறகு அண்மையிலே போலீஸ் லாக்கப்பில் வைத்து சித்தங்கனி இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது. அதே நேரத்திலே ஒருவரை விசாரணை கண்டு அழைத்து சென்று அடித்து அவர் சுயநமித்த போது அவரை மனநோயாளி என்று பாரப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. பல முறைப்பாடுகள் வட்டுக்கோட்டை போலீஸிலே மக்கள் முறைப்பாடு செய்ய போனால் முறைப்பாடை எடுப்பதில்லை என்று மக்கள் கூறிய விஷயத்தையும் நான் இன்றைக்கு தலைமை அதிகாரிக்கு போலீஸ் அதிபருக்கு எடுத்துரைக்கோட்டையிலே அண்மையிலே புதிதாக வந்த தலைமை அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு சித்தங்கனி இளைஞர் அலெக்ஸ் என்ற இளைஞர் போலீஸ் ஒரு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் லாக்கப்பில், அதாவது போலீஸ் காவலில் இருக்கும்போது போலீஸாரினால் அடித்து போலீஸ் நிலையத்திலே கொலை செய்யப்பட்டதாக நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பொன்னாலை கிராமத்திலே வட்டுக்கோட்டை போலீஸார்கள் ஒரு ஏழை மாணவர்கள் குழாய் கிணறு அடித்த போது அவர்களிடம் மிரட்டி லஞ்சம் பெற்றதாக இந்த போலீஸ் அதிகாரி பொறுப்பேற்ற போது பிறகு நடந்த சம்பவங்கள், அது ஒரு சம்பவம். அதற்கு அப்போ ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கிராம சேவகர்கள் பிரதேச செயலாளர்களினாலே போலீஸிலே பாரப்படுத்தப்பட்ட ஒரு
கைதி ஒரு ஆளை ஒரு சந்தேக நபரை போலீஸாரிடம் பாரப்படுத்திய பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் வந்து பொன்னாலை ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆகவே இப்படி பல குற்றச்செயல்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் அதிகாரி பொறுப்பெடுத்த பிறகு பல சம்பவங்கள் வட்டுக்கோட்டையிலேயே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் நீதிமன்ற விசாரணைகளில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக நிலுவையில் உள்ளது. ஆகவே இங்கே தலைமை பொறுப்பு அதிகாரியாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி நாங்கள் சமூக மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியில் கருதுவது என்னவென்றால் ஒரு மெத்தன போக்கும் சரியான ஒரு நீதியான விசாரணையும் நடைபெறாத காரணத்தினால்தான் இங்கே ஒரு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் வட்டுக்கோட்டையிலே நடைபெற்ற. ஆகவே இந்த போலீஸ் அதிகாரியையும் ஒரு மாற்றம் செய்து ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி வட்டுக்கோட்டைக்கு வரும்போது இந்த வட்டுக்கோட்டை கிராமத்திலே பல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு உயர் அதிகாரிகள் தகுந்த ஆவணம் செய்ய வேண்டும். நாங்களும் இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டு வருகின்றோம்.
எமது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்.